வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறோம். முதல் மனைவிய சில காரணங்களால இழக்கிற கணவர் இரண்டாவதா கல்யாணம் செஞ்சுக்க முடிவு பண்றாரு. இந்த ரெண்டாவது கல்யாணம்ன்ற விஷயத்த பல ஆண்கள் ஒரு காம்ப்ரமைஸா தான் நினைக்கிறாங்க. முதல் மனைவிக்கு கொடுத்த அந்த முக்கியத்துவத்தை ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிற பெண்ணுக்கு கொடுக்கறது இல்ல. அப்படியே கொடுத்தாலும் சுற்றத்தார் அதை ஏத்துக்கிறது இல்ல. இந்த ரெண்டாவது மனைவியா வாக்கப்படுற அந்த பெண் கணவர்கிட்ட நற்பெயர் எடுக்கணும், முதல் மனைவியோட குழந்தைங்களுடைய அன்பை பெறணும், கணவருடைய சுற்றத்தார்கிட்ட அனுசரிச்சு நடந்துக்கணும். இதுல ஏதாவது ஒண்ணுத்துல குறை ஏற்பட்டா கூட அந்த பெண்ணுடைய வாழ்க்கை படுற பாடு சொல்லி மாளாதுங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற முருகன் என்னுடைய ரெண்டாவது மனைவி நான் நினைச்ச மாதிரி அமையல அப்படின்னு சொல்றாரு. அப்படி அவர் என்ன நினைச்சாரு, அவங்க என்ன குறை வச்சாங்க, அவரையே கேட்போம். இப்ப நம்ம கிட்ட தன்னுடைய வாழ்க்கை கதைய பகிர்ந்துக்க வந்திருக்கிறார் முருகன். என்னன்னு கேட்போம். வணக்கம் முருகன். வணக்கம் மேடம். என்ன பண்றீங்க முருகன்? நானும் ஃபாரின்ல ஒர்க் பண்றேன் மேடம். ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஃபாரின்ல? மேடம் திருமணம் ஆயிடுச்சு இல்லையா? மேரேஜ் ஆயிடுச்சு மேடம். எப்ப நடந்தது? ரெண்டாவது மேரேஜ் நடந்தது 2008 நடந்தது. ஏன் ரெண்டாவது கல்யாணம் ஆச்சு? என்னுடைய ஃபாதர் மதர் ரெண்டு பேரும் வற்புறுத்தி மேரேஜ் பண்ணதுனாலதான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். முதல் கல்யாணம் என்னுடைய லவ் மேரேஜ் தான் மேடம். லவ் மேரேஜ்? லவ் மேரேஜ். உங்களுடைய லவ் மேரேஜ்க்கு என்னாச்சு? ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஒரு கூலி வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆரம்ப ஸ்டார்டிங்ல வேற யாரும் இல்ல, என்னுடைய அப்பாவுடைய கூட பிறந்த தங்கச்சியோட பொண்ணு தான். வேற யாரும் அத்தை பொண்ணு. எனக்கு அத்தை பொண்ணு, எங்க அப்பாவுடைய தங்கச்சி பொண்ணு. ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு கிறிஸ்டின் கோயில்ல தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சரி, இந்த கல்யாணம் பெரியவங்களுடைய சம்மதத்தோட நடந்ததா? எல்லாத்துக்கும் சம்மதம் மேடம். எல்லாத்துக்கும், பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் சம்மதம். எங்க அப்பாவுக்கு சம்மதம், எங்க அம்மாவுக்கு, எங்க சித்திக்கு சம்மதம், எங்க தாத்தாவுக்கு, பாட்டிக்கு எல்லாத்துக்கும் சம்மதம் தான் மேடம். இதை விட எங்க மாமா மாமியாவுக்கு ரொம்ப ரொம்ப சம்மதம் மேடம். எல்லாத்துக்கும் சம்மதம் தான். சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணேன். நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிற்பாடு எல்லாத்துக்கும் சம்மதம் தான். லவ் மேரேஜா இருந்தாலும் எல்லாத்துக்கும் சம்மதம் தான் மேடம். அழகான குடும்பம், நல்லா அழகான ஒய்ஃபு, ஃபேமிலி நல்லா போய்கிட்டு இருந்துச்சு மேடம். அப்படி இருக்கையில ஃபர்ஸ்ட் குழந்தை பெண் குழந்தை பிறந்துச்சு மேடம். ரெண்டாவது குழந்தை ஆண் குழந்தை பிறந்துச்சு. இதோட போதும் அப்படின்னு சொன்னேன் மேடம். அப்ப அவங்க சொன்னாங்க, முதல் ஒரு குழந்தை ஆண் குழந்தை பிறந்து இறந்து போயிடுச்சு. இறந்து போன ஒருபாடு இந்த குழந்தையும் இறந்து போனாலும் போயிடும், அதனால இப்போதைக்கு வேண்டாம், குடும்ப கட்டுப்பாடுன்னு சொல்லுவாங்க, அது தடை பண்ண வேண்டாம் இப்போதைக்கும், அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க மேடம். சரின்னு சொல்லிட்டு ரெண்டாவது குழந்தையாச்சு. ரெண்டாவது குழந்தை ஆன பிற்பாடும் இங்க தான் இருந்தோம். நாங்க இந்தியாவில தான் இருந்தோம், தமிழ்நாட்டுல தான் இருந்தோம். அப்படி இருக்கையில மூணாவது குழந்தை பெண் குழந்தை பிறந்துச்சு மேடம். மூணாவது குழந்தையோட நான் ஃபாரின் போயிட்டேன் மேடம். ஃபாரின் போயிட்டு வந்ததோட வேலைக்காக நீங்க போயிட்டீங்க? வேலைக்காக. வைஃப் குழந்தைங்களை விட்டுட்டு ஃபாரின் போயிட்டோம் மேடம். போயிட்டு திரும்பி வந்த உடனே ஒரு குழந்தை ஆச்சு மேடம். ரெண்டு பெண்ணு ரெண்டு ஆணு. நாலாவது ஆண் குழந்தை இருந்துட்டு அப்போ ஊருக்கு போயில மனைவிக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம். இந்த ஹார்ட்ல ப்ராப்ளம்ங்கிறது எனக்கு தெரியல. அங்க போன ஒருபாடு தான் அப்பா லீவ்ல இங்க வந்துட்டு இருந்தான். அவங்க மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. எனக்கு ஒரு நியூஸ் சொன்னாங்க, எனக்கு தகவல் தெரியப்படுத்தினாங்க மேடம். இறந்துட்டாங்க. அப்படி இருக்கையில அப்புறம் வந்து பார்க்கையில எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் இருந்துட்டு 6 மாசம் லீவ்ல இருந்துட்டு திரும்பவும் நான் ஃபாரினுக்கு கிளம்பிட்டோம். அப்ப சின்ன கை குழந்தை, பிறந்த குழந்தை 2 மாசமா வீட்டுல இருந்துச்சு. என்னுடைய மனைவியோட அம்மா அப்பா 2 பேரும் தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த குழந்தைங்கள. அப்ப பாத்துக்கிட்டு இருக்கையில குடும்பத்தை நீங்க பாத்துக்கிறீங்க, நான் வெளியில பயணம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயணம் போயிட்டேன் மேடம். அப்புறம் 3 இயர்ஸ் கழிச்சு திரும்ப வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வரையில அப்பா இப்படி இருந்தா சரிப்பட்டு வராது, நீ ஒரு மேரேஜ் பண்ணிக்க அப்படின்னு அப்பா கண்ட்ரோல் பண்ணாங்க. நான் அப்பவும் சொன்னேன், எனக்கு இப்போதைக்கு வேண்டாம், மேரேஜ் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அவங்களா ஒரு பொண்ணு பார்த்து, பெரியவங்களா பார்த்து ஒரு பொண்ணு நெய்வேலி பக்கத்துல ஒரு பொண்ணு பார்த்தாங்க. அந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க மேடம். அப்புறம் அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து 10 days தான், 10 நாள் தான் இருந்தாங்க. வீட்டுல இருந்தாங்க. குடும்பத்தை பாத்துக்கிறீங்க, பிள்ளைங்களை பாத்துக்கிறீங்க, உங்களுக்கு தேவையானதை நான் அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபாரின் போயிட்டேன். சவுதி அரேபியா போயிட்டேன் மேடம்.
அங்க 10 நாள் வந்த பிற்பாடு சண்டை பிரச்சனை, வீட்டுல ஒரே பிரச்சனை. யாருக்கும் யாரா இருக்குன்னா எங்க வீட்டுல எங்க அத்தைக்கு, எங்க மாமா, இந்த வந்த பொண்ணுக்கு, இப்ப புதுசா மேரேஜ் பண்ணல அந்த பொண்ணுக்கு 3 பேருக்கு பிரச்சனை. அப்படி இருக்கையில அந்த பொண்ணு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டாங்க. உங்களுடைய அத்தை மாமான்றவங்க உங்க மாமனார் மாமியார்? மாமியா என்னுடைய மாமா, முதல் மனைவியோட அம்மா அப்பா இருந்தாங்க. அவங்க வீட்டுல என்ன பிரச்சனைங்கிறது தெரியாது, நமக்கு தெரியாது. அப்படி இருக்கையில பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணி போன பிற்பாடு 2 இயர்ஸ் கழிச்சு திரும்ப ஊருக்கு வந்தேன். 2 வருஷம் கழிச்சு திரும்பவும் ஊருக்கு மறுபடியும் லீவ் வருது. லீவ்ல வரீங்க? லீவ்ல தான் வந்தேன். இப்பதான் அது இந்த டைம் தான். இந்த டயத்துல ஃபர்ஸ்ட் தடவை கூப்பிட போனேன். ஃபர்ஸ்ட் தடவை கூப்பிட போயில அவங்க அம்மா இன்டிசென்டா பேச ஆரம்பிச்சாங்க. இந்த 2 வருஷம் அவங்க அப்பவே சண்டை போட்டுட்டு போனவங்க திரும்ப வரலையா? வரல. வீட்டுக்கு போன் பண்றது கிடையாது, எதுவுமே பண்றது கிடையாது. நீங்க உங்களுடைய மாமனார் மாமியார், உங்க அத்தை மாமா. ஆமா மேடம். அவங்களோட இவங்க சேர்ந்து வாழ வேண்டிய சூழ்நிலையா இல்ல என்ன ஆச்சு? அவங்க எப்படி உங்க லைஃப்குள்ள வந்தாங்க மறுபடியும்? ஒரே வீட்டுல இருக்கிறதுனா உண்மையில அவங்க என்னுடைய சின்ன வயசுல இருந்து என் குழந்தைங்களை தூக்கி வளர்த்தாங்க. சரி. உங்களுடைய 2வது மனைவியை நீங்க அவங்க கிட்ட விட்டுட்டு வரீங்க? அவங்க தான் உனக்கு பெத்தவங்க, அவங்க தான் உனக்கு தாய் தகப்பன் எல்லாமே அவங்க தான் அப்படின்னு பொறுப்பை ஒப்படைச்சிட்டு வர்றேன். அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க பாத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள பிரச்சனை அவங்க போயிடுறாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு போனவங்க திரும்ப வரவே இல்ல? வரவும் இல்ல மேடம். போனவங்க 2 வருஷம் கழிச்சு அவங்க என்ன காரணம்னு நடுவுல கேட்டிருக்கலாம் இல்லையா? பிரச்சனை தெரியாது. அதோட ரீசன்ஸ் சொல்றேன் மேடம். நான் இதுக்கு இடையில நான் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் பணம் கட்டு, பிரைவேட் ஸ்கூல்ல பொண்ணு படிச்சு முடிச்சு இன்னொரு பிரைவேட் ஸ்கூல்ல கொண்டு கேர்ள்ஸ் ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கறதுக்காண்டி பணம் கொடுத்துட்டு போறேன். 30,000 ஒரு 30,000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு நான் போறேன் மேடம். அப்ப போயில இந்த பணத்தை கொண்டு போய் நான் போயில 2008 ஜூன் 2ஆம் தேதி மேடம். எனக்கு பிளைட் சென்னையில ஜூன் 2ஆம் தேதி பிளைட். நான் ஜூன் 1ஆம் தேதி இங்க ஏர்போர்ட்டுக்கு வர்றேன், சென்னை ஏர்போர்ட்டுக்கு வர்றேன். அப்ப வரையில கேக்குறேன், இந்த மாதிரி இந்த பணத்தை கொண்டு போய் நாளைக்கு ஸ்கூல்ல அட்மிஷன் பண்ணிரு, குழந்தைகளுக்கு தேவையானது துணிமணிகளை வாங்கி கொடுத்துரு, புக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருன்னு சொல்லிட்டு பணத்தை ஒப்படைச்சிட்டு வந்துடுறேன் மேடம். இவங்க என்ன பண்றாங்க, அவங்க அம்மா மறுநாள் 2ஆம் தேதியே 2008 ஜூன் 2ஆம் தேதியே அவங்க அம்மா ஃப்ரெண்டு கிட்ட கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போன ஒருபாடு நான் இங்க இருந்து ஏறி தமாம் போய் இறங்குறது, பிளைட் விட்டு இறங்கின உடனே போன் பண்றேன் வீட்டுக்கு. போன் பண்ணி சித்தி எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கல, சித்தி இங்க இல்லப்பா, அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காங்கப்பா அப்படின்னு சொன்னாப்புல. ஃப்ரெண்டு வீட்டுக்கு எதுக்கு போனாங்க? நான் பணம் கொடுத்துட்டு வந்தேன், ஸ்கூல்ல அட்மிஷன் பண்ண சொல்லித்தானே பணம் கொடுத்துட்டு வந்தேன், எதுக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போச்சு? இதெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைங்களுக்கு தேவையானதானே செஞ்சு முடிச்சுட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக வேண்டியதானே அப்படின்னு நான் சொல்லி கேட்டேன் மேடம். கேட்ட பிற்பாடு அங்கே போன் பண்ணேன், அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போன் பண்ணேன். நான் போன் பண்ணி அங்கே அங்கிள் இருந்தாங்க, மாமா இருந்தாங்க. அந்த மாமாவை கூப்பிட்டு அந்த பொண்ணு சொல்லாம வந்துருச்சு, இங்க வீட்டுல பிள்ளைங்களுக்கு தேவையான பணம், ஸ்கூல் ஃபீஸ் பணம் எதுவுமே கட்டல, ஏன் இந்த மாதிரி பண்ணுச்சு, திரும்ப வீட்டுக்கு அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அந்த அங்கிள் கிட்ட சொல்றீங்க? சொல்றேன் மேடம். அவங்க சொன்ன பிற்பாடு அவங்களும் பிடிச்சி திட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டதோட அவங்க என்ன பண்றாங்க, திரும்பவும் கோச்சிக்கிறாங்க, என்ன இந்த மாதிரி திட்டாங்களே எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அவங்க ஊருக்கு போறாங்க மேடம். அவங்க ஊரு நெய்வேலிக்கு போறாங்க மேடம். சரின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன், நீ நெய்வேலிக்கு போக வேண்டாம், எங்க அப்பா வீட்டுல இரு, எங்க அப்பா எங்க சித்தி வீட்டுல இருந்துக்க, எங்க சின்னம்மா வீட்டுல இருந்துக்க, உனக்கு தேவையான பணம், உனக்கு தேவையான சாப்பாடு செலவுக்குள்ளதை நான் அனுப்பிச்சு வைக்கிறேன், நீ அங்கே இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் முடியாது, நான் எங்க அம்மா வீட்டுக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடம் பிடிச்சுக்கிட்டு அவங்க போயிட்டாங்க மேடம். போனதோட சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். விட்ட பிற்பாடு மாசம் முடிஞ்ச உடனே இந்த காரணத்துக்காக கோச்சுக்கிட்டு இந்த ஒரே காரணத்துக்காக தான் மேடம் கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க. ரொம்ப சாதாரண விஷயம், அது பெருசா எடுத்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான். அப்புறம் வேற ஏதாவது காரணம் இருந்திருக்குமோ? இல்ல, வேற எதுவும் காரணம் இல்ல மேடம், வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது. இதுதான் காரணம். நீங்க போன்ல பேசுறீங்க, அவங்க இந்த காரணத்தை சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த காரணத்தை சரி, அப்ப போனவங்க 2 வருஷம் எதுவுமே ஒரு கம்யூனிகேஷனே இல்லையா அவங்களுக்குள்ள? எனக்கு போன் பண்ணாங்க, எனக்கு அங்கே சவுதியாவுல இருக்கையில போன் பண்ணாங்க, எனக்கு தேவையானது பணம் அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு. பணம் அனுப்பிச்சு வைப்பேன், 4,000 5,000 பணம் அனுப்பிச்சு வைப்பேன். அவங்க அம்மா வீட்டுல இருந்துட்டு இருக்காங்க, அம்மா வீட்டுல இருந்தாங்க. பணம் அனுப்பிச்சு வச்சேன், 4,000 5,000 ரூபாய் பணம் அனுப்பிச்சு வச்சேன். இடையில அவங்க தங்கச்சிக்கு மேரேஜ் வருது, ஒரு 12,000 ரூபாய் பணம் அனுப்பிச்சு வைங்கன்னு சொன்னாங்க. அந்த 12,000 ரூபாயும் பணம் அனுப்பிச்சு வச்சேன் மேடம்.
கேட்கறது மாசம் முடிஞ்ச உடனே 1 மாசத்துக்கு ஒருக்க பணம் அனுப்பிச்சு வைக்கலைன்னா 2 மாசத்துக்கு ஒருக்கா அதோடைய செலவுக்கு தனியா அனுப்பிச்சு வைப்பேன், பணம் அனுப்பிச்சு வைப்பேன். அப்படி இருக்கையில பணம்னா அனுப்பிச்சு வச்சு கணக்குனா அதை நான் கேட்கல. அப்புறம் திரும்ப ஊருக்கு வந்தேன். 2 இயர்ஸ் முடிஞ்சு 2 வருஷம் முடிஞ்சு ஊருக்கு வந்தேன். ஊருக்கு வரையில போய் கூப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நாளா வீட்டுல இருந்தேன். 4ஆம் நாள் நெய்வேலிக்கு வரேன் கூப்பிடுறதுக்காண்டி. நெய்வேலிக்கு கூப்பிட வரையில உங்களுடைய சொந்தக்காரவங்களா கூட்டிக்கிட்டு வாங்க, கூட்டிக்கிட்டு வந்தா தான் நான் வருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சொல்லி கேட்கையில அவங்க சொல்றாங்க, எதுக்கு கூட்டிட்டு வரணும்? நான் உன்னை திட்டுனேனா? நான் உன்னை எதுவும் பேசுனேனா? இல்ல எதுவும் நான் அடாவடியா எதுவும் நடந்துகிட்டேனா? எதுக்கு எல்லாத்தையும் சொந்தக்காரங்க கூப்பிட்டு வரணும்? நான் வந்திருக்கேன்ல, நான் கூப்பிடுறப்ப வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்கிறேன் மேடம். இல்ல உன்னை நம்பினா நான் வர முடியாது. அப்புறம் என்னை நம்பி வரலைன்னா மத்தவங்களை நம்பி நீ வர்றியா அப்படின்னு நான் சொல்லி கேட்டேன் மேடம். நான் மத்தவங்களை நம்பிதான் நான் வாழ்றேன், மத்தவங்களை நம்பிதான் நான் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. சரி நீ மத்தவங்களை நம்பி நீ வாழ்ந்துக்கிறான் நீ இருந்துக்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில பணம் இல்லைன்னு சொன்னாங்க. நான் என் கையில கொண்டு வந்தது கொஞ்சம் பணம் தான். இந்த கையில போட்டுக்கிட்டு இருந்த மோந்திரத்தை கழட்டி, இதை நீ வித்துக்கோ இல்லாதையும் அடவு வச்சுக்க, இதே பண்ணிக்க, செலவுக்கு வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஊருக்கு வந்துட்டேன் மேடம். 2வது தடவை எங்க அப்பா அவங்களுடைய சொந்தக்காரவங்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தேன். எத்தனை நாள் அந்த மாதிரி இடையில கேப்ல கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கழிச்சு, ஒரு 10 நாள் கழிச்சு திரும்பவும் கூப்பிடுறதுக்காண்டி வர்றேன். திரும்பவும் கூப்பிட வரையில அவங்க அம்மா இன்டிசென்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன காரணம் இந்த மாதிரி அவங்க பேசுறதுக்கு என்ன காரணம்? மாற்றத்துக்கு அவங்க அம்மா என்னன்னு தெரியல மேடம். அவங்க அம்மா ஆரம்ப ஸ்டார்டிங்ல எல்லாம் உன்னுடைய நடைமுறைகள், உன்னுடைய பழக்க வழக்கத்துக்கு காரணமே உங்க அம்மா தான். உங்க அம்மா பேச்ச கேட்டீங்கன்னா உண்மையில நீ வாழ மாட்ட அப்படின்னு நான் சொன்னேன் மேடம். நான் சொன்னது வாஸ்தவம் தான். நான் சொன்னேன். அவங்க அம்மா அம்மா கிடையாது, சித்தி தான். அவங்களுக்கு சித்தி தான். கேட்காத கேட்டீங்கன்னா நல்லா இருக்காது அப்படின்னு. இல்ல எங்க அம்மா பேச்சதான் நான் கேட்பேன் அப்படின்னு சொன்னாப்புல. சரி உங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிறதா நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. வேற யாரையார கூட்டிட்டு போறீங்க நீங்க? என்னுடைய அப்பா, சித்தி, உங்க வீட்டுல இருக்க பெரியவங்களை கூட்டிட்டு போறீங்க? எல்லாரையும் பெரியவங்கள, பெரியப்பா எல்லாத்தையும் கூட்டிட்டு போறேன். அதே மாதிரி என்னுடைய சொந்தக்காரவங்க, அவங்களுடைய சொந்தக்காரவங்க, என்னுடைய சொந்தக்காரவங்க, மாமாவை கூட்டிட்டு போறேன் மேடம். எப்படியும் ஒரு 5-6 பேர் போறோம் மேடம் கூப்பிடுறதுக்கு. அவங்க நான் வாழ முடியாது. அவங்களுடைய சொந்தக்காரங்கன்னா இந்த பொண்ணு வாழ்ந்துச்சுன்னா திரும்ப இங்க வந்துச்சுன்னா வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க மேடம். அவங்களோட சொந்தக்காரங்களே காரணமே இல்ல. இப்ப நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொல்றீங்க நான் எதுவுமே தவறு செய்யல, கொடுமைப்படுத்தல, எதுவுமே பண்ணல அப்படின்னப்போ எந்த காரணத்தை வச்சு இவங்க இந்த மாதிரி போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அங்க? எந்த காரணத்தை வச்சு நான் வரமாட்டேன்னு திரும்ப சொல்றாங்க? அவங்களதான் கேட்கணும் மேடம். எனக்கு தெரியாது மேடம். அது அவங்களதான் கேட்கணும். எதுக்கு இந்த மாதிரி அடம் பிடிக்குதுங்கிறது அவங்களதான் கேட்கணும். சொல்ல துடிக்குது மனசு,